ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே. நான் வந்துட்டு காலையிலேக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சிக்கன் கிரேவியும் கேப்பக்களியும் கிண்ட போகிறேன். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதையும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இவ்வளவு இதில் போட்டுக்கலாம். இது பொரியிறப்போ இப்போ ஒரு 4 மிளகா வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். நான் நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு, நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நறுக்கி வச்சிருந்த 2-3 தக்காளி பழத்தை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ நான் வந்து இதில் கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தான் இதில் வந்து நான் செய்கிறேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்துட்டு மூடி வச்சுருவேன். நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி லைட்டாக தான் போடுறேன். ஏன்னா மஞ்சள் பொடி போட்டு தான் சிக்கன் கலந்துருக்கேன். கலருக்காண்டி நான் வந்து காஷ்மீரி மசாலா போடுறேன், பொடி போடுறேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச வத்த பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா. நான் வந்துட்டு நான்வெஜ்னாலே மட்டன் மசாலா போடுவேன். ஆச்சி மட்டன் மசாலா வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிடுவேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சமாக வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சேன். இப்போ இதை வந்து நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். சிக்கன் வந்து நல்லா வேகணும். இதை வந்து நான் இப்போ வந்து அந்த அடுப்புக்கு மாற்றிடுறேன். இப்போ வந்து இந்த அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கு. இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நான் வந்துட்டு களி பண்ண போகிறேன். இது வந்து எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நான் ஆக்சுவலாக ஒரு யூடியூப் சேனலை பார்த்து தான் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி வருது. நான் வந்து கடையில் வாங்கின ராகி பவுடர் தான் எடுத்துருக்கேன். இப்போது நானும் ஹஸ்பண்டும் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். அதனால நான் கொஞ்சமாக தான் போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ வந்துட்டு 1 கிளாஸ் நான் வந்துட்டு ராகி பவுடர் எடுத்துக்கிறேன். எந்த கிளாஸுக்கு நம்ம வந்துட்டு ராகி பவுடர் எடுக்கோமோ அதே கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி. கிளாஸ்க்கு 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதே இதுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி வந்துட்டு எடுத்துக்கணும். இது கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. வந்து
கட்டி இல்லாமல் நம்ம வந்து கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணி வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கட்டி இல்லாமல் எடுத்துக்கிறேன். கம்மியாக எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இது இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம்ல, கட்டி இல்லாமல், இதை வந்து இதில் அடியில் வச்சுட்டு அதுக்கு உள்ளே வச்சிடணும். குக்கர் போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ நான் வந்து இதை குக்கர் போட்டு மூடி வச்சிட போகிறேன். இதுக்கு வந்து 2 விசில் வச்சா ரெடி ஆகிடும் சொல்லியிருக்காங்க. நம்ம 2 விசில் வச்சிருங்க. எப்படி வருதுங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அதுக்குள்ளே சிக்கனும் வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். விசில் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து அடுத்த ஆப்ஷன் வைக்கிறேன். விசில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சிக்கனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் வந்து இப்போ வந்து விசில் அடங்கிருச்சு. நான் கொஞ்சம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கேன். இப்படி வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். வலை கொதிச்சு இப்போ நான் வந்து இதுக்கு வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். கீழே நான் வச்சிருந்த ஸ்டாண்டை வந்து எடுத்துடுறேன். நல்லா சூடாகும். இப்போ வந்து களி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு இறக்கிடுவோம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட் வந்து சுற்றி தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம வந்துட்டு இப்போ நம்ம கிண்ண கேப்பக்களியை வந்துட்டு அதில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளிப் பண்ணேன். கரெக்டான ஷேப்பில் வந்து இருந்துச்சு. இதுக்கும் கறி குழம்பும் வச்சு சிக்கன் கிரேவியும் வச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.